எல்லாருக்கும் வணக்கம். கூத்துப்பற்றையில் நடிப்பு பயிற்சிக்காக வந்திருந்தேன். நல்லபடியாக பயிற்சியை முடித்தாச்சு. இந்த நாடகமும் நாங்கள் நல்லபடியாக முடிச்சிருக்கிறோம். இந்த கூத்துப்பற்றையில் எல்லா வித பயிற்சியும் கொடுத்து எங்களை இந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கிற கூத்துப்பற்றைக்கும் கூத்துப்பற்றை இன்ஸ்ட்ரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் குணா. ஆக்டிங் கற்றுக்கலாம் தான் வந்தேன். இந்த கூத்துப்பற்ற 3 மாத கோர்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதோட ரிசல்ட் இதில் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் எந்த அளவுக்கு பண்ணோன்னு தெரியல, பட் இருந்தாலும் நாங்கள் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோங்கிறதுக்கு காரணமே அது கண்டிப்பாக கூத்துப்பற்ற தான். தேங்க்யூ. എൻ്റെ പേര് മാർട്ടിൻ. ഞാൻ വന്ന് കേരള വരുത്. ഇங்கே വരുമ്പോൾ എനിക്ക് കുറേ കൺഫ്യൂഷൻസ് ഇരുന്നത്. തമിഴ് ലാംഗ്വേജ് നമുക്ക് பேரியர் ஆகுமோ அப்படி இப்படி எல்லாம் கொஞ்சம் இது இருந்தது. ஆனால் கூட இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த தமிழ் கூட இப்படி தமிழ் பிளே கூட எனக்கு பண்ண முடிஞ்சது பெரிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நிறையா லேர்ன் பண்ணிட்டேன். இங்கே ஒரு ஜேர்னி மாதிரி 3 months கோர்ஸ் ஒரு நல்ல ஒரு ஜேர்னி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நன்றி. என் பேர் அருண். நான் பெரம்பலூர்லேருந்து வரேன். சின்ன வயசுலேருந்தே ஆக்டர் ஆகணும்னு ஆசை. ஸோ பிடிச்ச ஆர்ட்டை வந்து ஒரு ப்ராப்பர் ஃபார்மில் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூத்துப்பற்ற வந்தேன். வரத்துக்கு முன்னாடி நான் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். பட் ஆனால் இங்கே வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இந்த 3 months ஜேர்னியில் வந்து ஒரு நடிகனுங்கிற தாண்டி ஒரு சிறந்த மனிதனாகவும் என்னை வந்து இவங்க மேம்படுத்தியிருக்காங்க. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சஞ்சீவ் சார். ஏன்னா எனக்கு வந்து இந்த நிறைய எமோஷன்ஸ்லாம் வராமல் இருந்துச்சு. எனக்கு அவர் தான் வர வச்சார். ஸோ அவர் கிளாஸ் முடிகிறப்போ நான் வந்து ஓகே நம்மளும் ஒரு ஆக்டர் தான் அப்படின்னு எனக்கு அன்னைக்கு தான் தோணுச்சு. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஹிம். அண்டு எல்லா இன்ஸ்ட்ரக்டருமே நிறைய சொல்லி கொடுத்தாங்க. இப்போது கலையானனுமே அங்கே ஒரு 5 நாள் தான் ரிஹர்சலே பண்ணியிருப்போம். நாங்கள் எல்லாருமே இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்கள தான் முழுக்க காரணம். என் பேர் கார்த்திக். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லார்ட்டையும் நான் கேட்டேன், ஆக்டிங்க்கு கற்றுக்கணுமா அந்த மாதிரி எனக்கு முன்னாடி தெரியாது. எல்லார்ட்டையும் கேட்டப்போ சொன்னாங்க கூத்துப்பற்றைன்னு பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து இங்கே 3 மாதம் கோர்ஸ் சேர்ந்தப்போ என்ன சொல்கிறது, எனக்கு ஸ்டேஜ் ஃபியர், ஒருத்தவங்கள்ட்ட போய் பேசுகிறதுக்கும் எனக்கு பயம். அப்புறம் என்ன சொல்கிறது, சுத்தமாக நம்பிக்கையே இல்லாத, கான்ஃபிடென்ஸே இருக்காது. எனக்கு சுத்தமாக கான்ஃபிடென்ஸ் இருக்காது. இங்கே கிளாஸ் எடுக்கையில் கூட முன்னாடி வந்து பண்ண சொல்லுவாங்க. பண்ண சொல்லல எனக்கு என்னென்னா நான் ஃபஸ்ட்டு போக மாட்டேன், லாஸ்ட்டாக தான் போவேன். எல்லாத்துக்குமே நான் லாஸ்ட்டாக தான் போவேன். அப்புறம் போக போக சஞ்சீவ் சார் கிளாஸோட தான் என்னோடய பயம், கான்ஃபிடென்ஸு எல்லாமே என்ன சொல்கிறது, பயம்லாம் போய் கான்ஃபிடென்ஸ்லாம் இன்னும் ரொம்ப என்ன சொல்கிறது லெவல் ரொம்ப ஏறின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன். அப்புறம் ஆக்டிங்கிறது நான் நினச்சிட்டு இருந்தேன் இந்த சினிமாவில் பார்க்குறது. ஸோ இது என்னடா இது ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு இப்போ தான் தெரிஞ்சது. கலை சார் கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவர் தான் என்னோட என்ன சொல்கிறது நவராசாவில் எனக்கு ஒன்றுமே வராது, அது வர வச்சது கலை சார். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். என் பேர் கிஷோர் குமார். நான் கும்டிபுட்லேருந்து வரேன். இந்த கூத்துப்பற்றை வந்து எனக்கும் ஒருத்தர் இது பண்ணார், இந்த மாதிரி போங்க அப்படின்ட்டு. நானும் கொஞ்சம் டவுட்டோடு தான் வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எல்லா சாருமே, குறிப்பிட்டு இல்லை எல்லா சாருமே வந்து எங்களை ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எல்லா விஷயமும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. எங்கள் எல்லாருக்குமே கான்ஃபிடென்ட் வந்ததே இந்த கூத்துப்பற்றை வந்ததுக்கப்புறமா தான். அதுக்கப்புறம் எஸ்பெஷலாக சஞ்சீவ் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் எங்கள் எல்லாருமே பூஸ்ட் பண்ணி எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்ததே சஞ்சீவ் சார் தான். கலையண்ணனும் பயங்கரமாக சொல்லி கொடுத்தாரு. கலையண்ணன் வந்து நம்ம எல்லாருக்கும் அந்த நவரசா, அதுக்கப்புறம் வந்து இந்த நாங்கள் வந்து லாஸ்ட் 4 நாள் தான் பண்ணோமே. ரிஹர்சல் வந்து லாஸ்ட் 4 நாள் தான் பிளான் போட்டு பண்ணோம். இதெல்லாம் டீம் ஒர்க் தான். நாங்கள் ஒருத்தர் யோசிச்சுருந்தா நாங்கள் கண்டிப்பாக இதை ஒழுங்காக பண்ணிருக்க மாட்டோம். எல்லோரும் ஒன்றா இருந்ததுனால தான் நாங்கள் நல்லா இந்த ப்ளே பண்ணி முடித்தோம். யாருமே வரமாட்டோம் மழையில் அப்படின்னு நினச்சிருந்தோம். எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டர் ஆகுறது ஈஸி, ஆனால் ஆர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குருக்கள் இருக்காங்க. ஆக்டரையும் தாண்டி ஆர்ட்னா இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சேதுபதி அண்ணன், சோமசுந்தர அண்ணன், இது நிறைய பேர் இங்கேருந்து போன பெரிய ஆட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே வந்து ஆர்ட் ஆகிட முடியாதுல்ல, ஆக்டர் தான். இப்போது உலகநாயகன் நடிக்கிறார்னா அவருக்கு ஒன்று இருக்குது, அவருமே தேட்டர் ஆர்டிஸ்ட். அந்த மாதிரி சொல்லி எங்களை மேலுமே இப்போ ஒரு ஸ்டேஜ் ஏறுறேன்னா அந்த ஒரு ஃபியர் எனக்கு அப்பத்துலேருந்தே இருக்கும். ஒரு ஃபியர் இப்போ கொஞ்சமாவது நான் தெளிவாக பேசுகிறேன் அப்படின்னா இந்த மேடை தான். 4 நாள் தான் நாங்கள் நடித்ததோடு அவர் பேசுனது தான் அதிகம். அப்படி பேசியிருந்தார். அவர் பாட்டுன்னு டே இப்படி பண்ணுறா, டே அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு எங்களை தாக்கு எடுத்துட்டாரு. அவரையும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட வச்சிட்டோம். ரொம்ப சாரி சார்.
ஆனால் அவர் அந்த மாதிரி பேசினால தான் இவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்க முடிஞ்சுது எங்களால். அப்புறம் என்னென்னா நான் இங்கே நின்று இப்போ பேசுகிறதே எனக்கு வெற்றின்னு தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு முன்னாடி நின்று பேர் சொல்கிற கூட கொஞ்சம் பயப்படுவேன். இப்போ நின்று ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. அப்புறம் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய கிடச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ பொண்ணு மாதிரியே வருது. டே 1 மோனிஷ்க்கும் இப்போ இருக்கிற மோனிஷ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? நான் பொம்பளை இல்லையா? ஸோ ஆக்டருக்கும் ஆர்டிஸ்ட்க்கும் டிஃப்ரென்ஸ் எனக்கு புரிஞ்சது இது. ஸோ ஒவ்வொரு வாத்தியாரும் எங்களுக்கு வந்து டே 1லேருந்து இந்த லாஸ்ட் டே வரைக்கும் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு எங்களுக்காக பண்ணது வந்து அவங்க சும்மா டீச்சராக வந்து ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஸோ எங்களோட வந்து இதை இப்படி பண்ணுன்ற அவங்க சொல்லி காமிக்கல, எங்ககிட்டேருந்து வாங்கிக்கிட்டாங்க நிறைய விஷயம், உள்ளேருந்து எடுக்க வச்சாங்க அவங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. டே 1 மேம்லேருந்து சார், அவர் பாவம் எங்களுக்காக தூங்காமல் கூட வேலை செஞ்சுட்டு இருந்தார். ரொம்ப சார்லாம் நான் இவ்வளோ பேசுகிறதுக்கே மேபி அவர் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அவர் ஓப்பன் பண்ணார் என்ன. ஸோ தேங்க்ஸ், நன்றி. என் பேர் அஜய். ஃபஸ்ட்டு எல்லோருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டார்டிங்லேருந்து இது ஒரு நல்ல ஜேர்னி எனக்கு. எல்லா டீச்சர்ஸும் சரி, மீனாட்சி மேம், பாஸ்கர் அண்ணா, சஞ்சீவி அண்ணா, கலைச்சோழன் அண்ணா, ரமேஷ் அண்ணா, பால்ராஜ் அண்ணா, எல்லாருக்கும் அந்த கிரெடிட்ஸ் போய் சேரணும்னு நம்புகிறேன். அதை தாண்டி இங்கே ஒரு ஃபேமிலியாக எனக்கு ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. நான்லாம் வெளியே வந்து பேசுவேனானே பயந்துட்டு இருந்தேன். ஆனால் இங்கே கூட மிங்கிள் ஆகும்போது என்னோடய செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் எனக்கு இன்க்ரீஸ் ஆன மாதிரி தோணுச்சு. இங்கே கற்றுக்கிட்டது சினிமா துறையில் எங்களுக்கு பயன்படும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். என் பேர் விஜய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ரொம்ப மழை, ரொம்ப எப்படி ஆள் இருப்பாங்களானே தெரியல, ஆனால் இத்தனை பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஒரு 4 மினிட்ஸ் ஒன்றா நாங்கள் குரூப்பாக பர்ஃபார்ம் பண்ணுறதே எங்களுக்கு உள்ள ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி 40 மினிட்ஸ் பண்ணி நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணி நல்லா கிளாப் பண்ணி சிரித்து எங்களுக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது மோஸ்ட்லி எல்லாருக்குமே. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எங்களோட ட்ரைனர்ஸ் தான் எல்லாருமே, ஒருத்தர் இல்லை, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதில் எங்கள் எல்லாருக்கும் பயங்கரமாக திட்டு இதெல்லாம் கொடுத்து ரொம்ப இது பண்ணது சஞ்சீவி சார் தான். கண்டிப்பாக அவரை மறக்கவே மாட்டோம் நாங்கள் யாரும். அப்புறம் கலையண்ணா வந்துட்டு லாஸ்ட் ஒரு 20 days ப்ளேவும் சரி, நவரசாவும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டார் எங்களை வச்சு. அடாடா இவனுங்க பண்ணுவானுங்களா இல்லையா அப்படின்ற ஒரு இதில். ஆனால் இப்போ அவர் நாங்கள் பண்ணி காட்டிட்டோம்னு நினைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நெல்சன். நான் ஒரு கறி குடும்பத்துலேருந்து வரேன். அப்பா வந்து பெருங்கலைஞர். ஆனால் நான் அதில் சம்மந்தப்பட்டே இல்லை. நான் வெளியூரில் இருந்தேன், பாண்டிச்சேரி. இங்கே வந்தப்போ கூத்துப்பட்டறை பற்றி பெரும் அளவு கேள்விப்பட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். வந்தப்போ ஒரு சாதாரண மனுஷனாக தான் வந்தேன். இன்றைக்கி போகிறப்போ வந்து ஒரு நல்ல மனிதனாக நம்மளை உருவாக்கி அனுப்புகிறாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு இங்கேருந்து போகிறேன். அது முதல்ல அவங்க கொடுத்த வார்த்தை, அதை காப்பாற்றி நாங்களும் காப்பாற்றிருக்கோம்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அது வந்து ஆக்டரு, ஒரு ஆர்டிஸ்ட்டுன்றதை மிஞ்சி ஒரு நல்ல மனிதனை இங்கே உருவாக்கி அனுப்பியிருக்காங்க. அதுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்டருக்கும் எனக்கு நன்றி நான் சொல்லணும். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சஞ்சீவி சார். நீங்கள் பண்ணதை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டதெல்லாம் மறக்க முடியாத வாழ்க்கையில். கலைச்சோழன் சார், உங்களோட பொறுமைக்கு நன்றி. அவ்வளோ பொறுமையாக இருந்து இந்த நாடகத்தை வந்து மேடை ஏற்றிருக்கீங்க. என் பேர் வந்து ஃபின்சி. நான் கூத்துப்பட்டறைக்கு வந்ததே வந்து ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக மட்டும்தான் நான் இதை பார்த்தேன். ஸோ நான் இங்கே வந்ததுக்கும் இங்கே நான் ரொம்ப சேஞ்சாக இருக்கிறது இங்கே எல்லாருக்குமே தெரியும். இந்த 10 பேர் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கே நான் தரிக்கிடதவும் ஆடுவேன். கடைசியில் இவ்வளோ பேர் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணது வந்து எனக்கு பெரிய விஷயம். அப்புறம் அதுக்கு பர்சனலாக குறிப்பாக சொல்லணுன்னா சஞ்சீவ் சாருக்கு, அவர் கிளாஸில் ரொம்ப நேரத்தை எடுத்தது நானாக தான் இருக்கும். பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் பண்ணுற வரைக்கும் அவர் விட்டதே கிடையாது. இன்னொன்று ரமேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க 2 பேரையும் வாழ்நாள் ஃபுல்லாக மறக்கவே முடியாது 2 பேர். அதுக்கப்புறம் இங்கே வந்து எனக்கு ரொம்ப நிறைய தம்பிகள் வந்து கிடச்சிருக்காங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ஃபேமிலி. ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் தான். எனக்கு தவிர வேறு எதுவும் இந்த லேண்டில் சொல்கிறேன். யாராவது ஏதாவது பேச விரும்புறீங்களா? நீங்கள் நாடகம் குறித்து உங்களுடைய ரெண்டு ஷோவும் பார்த்துருக்கீங்க சில பேர். ஏதாவது நீங்கள் கருத்து சொல்லணும்னா சொல்லலாம். அப்படியே ஒரு குரூப் போட்டோ எடுத்துருவோம். எல்லாரும் வந்தீங்கன்னா அரங்கத்தில் அப்படியே எடுத்துடலாம் ஃபோட்டோஸ்.